ஹலோ மை டியர் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம டீச்சர்ஸ் ஹேண்ட் புக்கை வச்சு நம்மளோட இங்கிலீஷ் புக்கை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கை எப்படி குழந்தைகளுக்கு டீச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது முழுக்க முழுக்க டீச்சர்ஸ்க்கான வீடியோ. ஸ்டார்ட் த ஃபஸ்ட் லெசன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசன் யூனிட் 1 பார்க்குறோம். ஸோ யூனிட் 1ல் செஷன் 1 ஃபஸ்ட் செஷனில் நம்மளோட ஹாய் ஹலோ ஃபஸ்ட் பேஜ். ஸோ இதில் ஹாய் வெல்கம் டு ஸ்கூல் இப்படி ஸ்டூடெண்ட்ஸை அவங்கள க்ரீட் பண்ணுறதுக்காக. ஸோ பசங்களுக்கு குட் மார்னிங், குட் ஈவினிங், ஹலோ சில்ட்ரன், மை நேம் இஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவங்க ஃபெமிலரைஸ் ஆகணும். ஸோ டெய்லி டீச்சர் வந்தோடனே குட் மார்னிங் சொல்லணும், அல்லது ஹலோ சொல்லணும், வாட்ஸ் யுவர் நேம் கேட்டால் மை நேம் இஸ் அப்படிங்கிற சொல்லணும், ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டால் ஃபைன். இந்த மாதிரி ரெகுலர் திங்ஸஸை ரெகுலர் சென்டென்ஸை நம்ம குழந்தைங்கிட்ட கேட்கணும். உங்களுக்கு ஒரு பிக்சர் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பிக்சர்ஸ் மாதிரி உங்களோட கிளாஸ் ரூமை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கணும். வாட் டு யூ see in the picture? மை டியர் சில்ட்ரன், வாட் டு யூ see in the picture? இதை நீங்கள் ரிட்டன் கேட்கும்போது போர்டில் உள்ளது டீச்சர் என்னென்னு கேட்குறாங்க போல் இருக்குது, பாயிண்ட் பண்ணுறாங்க. ஃபேன், லைட், டேபிள், சேர்னு சொல்லிட்டு அவன் ஆன்சர்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிருவான். ஸோ ஆனால் நீங்கள் இந்த கொஷினை திருப்பி கேட்கணும். ஏன்னா அடுத்த முறை இந்த கொஷின் கேட்கும்போது நம்ம பார்த்து ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பழக்கத்துக்கு குழந்தைங்க வருவாங்க. செகண்ட் செஷனில் நம்பர் 2 செஷன் குட் சாங் டைம். ஸோ குட் மார்னிங் சாங் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். குட் மார்னிங் சாங் முடிச்சதுக்கப்புறமா புக்கில் கலர் த பிக்சர்ஸை கலர் பண்ண பிள்ளைங்களுக்கு ட்ரைன் பண்ணணும். செஷன் 3 and 4 சேம் தான். இதில் கிளாப் அண்ட் சே செஷன். இந்த பிக்சர்ஸ் காட்டுறேன் பாருங்கள். இந்த பிக்சரில் இதே மாதிரி உங்கள் கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஹவ் ஆர் யூ கேட்கும்போது ஐ எம் குட், செகண்ட் கேட்கும்போது ஐ எம் கிரேட், தேர்ட் சைல்ட் கேட்கும்போது ஐ எம் ஹாப்பி. ஸோ குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ, ஐ எம் குட், ஐ எம் கிரேட், எனி ஒன் ஏதாவது ஒன்று பிள்ளைங்க ரிப்ளை பண்ணணும் உங்களுக்கு. இதுக்கப்புறமா நமக்கு ப்ராக்டிஸ் டைமில் யார் இருக்கிறா? ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா யார்கிட்ட என்னென்ன லாலிபப் இருக்கோ அவங்க இதில் ரவுண்ட் பண்ண சொல்லலாம். ஸோ அது ட்ரா எ லைன் டு ஹெல்ப் த ப்ளூ பேர்ட் ரீச் இட்ஸ் ஃப்ரெண்ட். லைன் போட்டு காமிக்கலாம். செஷன்ஸ் 5 and 6 லெட்ஸ் க்ரீன் குழந்தைங்க வர மாதிரியும் இந்த பக்கத்துலேருந்து குழந்தைங்க வர மாதிரியும் அவங்கள நம்ம நிற்க வச்சுட்டு ஸோ 2 பேரும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது 2 மீனா மீன்ஸ் ஆப்போசிட்டில் உள்ளவங்க நேம் சொல்லணும். இதில் அவங்களோட நேம் சொல்லக்கூடாது, ஓகேங்களா? ஹலோ மீனா, ஹாய் யுவா, இந்த மாதிரி சொல்கிறதுனால மற்ற குழந்தைங்களோட நேமையும் என்னென்னா அந்த குழந்தைய கற்றுக்கணும். அதுக்காக தான் இந்த ஆக்டிவிட்டி, ஓகேங்களா? How will you greet others? Tick. How will you greet others? இந்த மாதிரி நீங்கள் 2 பேர் சண்டை போடலாமா? நோ அப்படின்னா நோ சொல்லுங்க. நோ, தட் மீன்ஸ் நோ, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஹலோ சொல்லும் போது ஃபேஸ் இப்படிலாம் வச்சுக்கலாமா? நோ. அப்போது ஹலோ சொல்லும்போது ஒருத்தரை பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஹலோ, ஹாய் அப்படிலாம் நம்ம பேசிக்கலாம். ஸோ ஹாய் சொல்லும்போது கண்டிப்பாக என்ன சொல்லக்கூடாது, அவங்க இந்த மாதிரி முகத்தை வச்சுட்டு இருக்கக்கூடாது, கோவமாக இருக்கக்கூடாது. ஸோ ஹாப்பி ஃபேஸில் தான் எல்லாருக்கும் ஹலோ சொல்லணும். ஸோ வி ஆர் டிக் அடிக்கும், ஓகேங்களா? டிக். மை ஆர்ட்டில் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி அவங்களோட கை வச்சு அவங்களோட கையை அழகாக இந்த இடத்துல அவங்க வரையணும். அடுத்தது ஜாயின் டாட்ஸ். இதில் இந்த டாட்ஸ் ஜாயின் பண்ணி இந்த கலரையே இங்கேயும் அவங்க என்ன சொன்னால் ட்ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த கலரையே இங்கேயும் அடிக்கிற மாதிரி இருக்கிறோம். 1 செஷனில் என்னென்னா அனிமல் வாக். ரன் லைக் அ டாக் மாதிரி ரன் பண்ணுங்கள். வாக் லைக் அன் எலிஃபண்ட் மாதிரி நடங்க. ஃப்ளை லைக் அ பேர்ட் மாதிரி பாருங்கள். ஸ்விம் லைக் அ ஃபிஷ் மாதிரி நீந்துங்க. ஹோப் லைக் அ ரேபிட் மாதிரி நோண்டி அடிங்க. இந்த மாதிரி ஜம்ப் லைக் அ ஃப்ராக் மாதிரி தவளை மாதிரி ஜம்ப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சைல்டையும் வரிசையாக நிற்க வச்சு அவங்களுக்கு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்கும்போது அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அனிமல் வாக் முடிச்சதுக்கப்புறமா இந்த ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லைன் மாதிரி ஹெல்ப் தேர் அனிமல்ஸ் மீட் தேர் ஃபேமிலி. ஸோ இவங்கெல்லாம் அவங்களோட ஃபேமிலி கூட ஜாயின் பண்ணுறதுக்கு, ஃபேமிலினா எல்லோரும் ஒன்று போல் இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ லைன் இருக்கிறாரு, லைனோட ஃபேமிலி எங்கே இருக்குது? ஸோ இந்த இருக்கிறவங்க ஃபேமிலி.
ஸோ bear same, giraffe same, monkey same. செஷன் 8ல் பார்த்தீங்கன்னா டாக் டைம். வாட்ஸ் யுவர் நேம் கேட்டுட்டு டீச்சர் 1 or 10 times மை நேம் இஸ் அப்படின்ட்டு டீச்சரோட நேம் சொல்ல பிள்ளைங்க கண்டிப்பாக எல்லா பிள்ளைங்களுமே ஆன்சர் பண்ணுவாங்க. மை நேம் இஸ் அப்படின்ட்டு. இதுக்குமே டிஜிட்டல் சோர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வாட்ஸ் யுவர் நேம், மை நேம் இஸ் மீனா, மை நேம் இஸ் மலர். ஒரு 3 or 4 சில்ட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா மற்ற சில்ட்ரன்லாம் பார்த்துட்டு ஓகே இந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரக்சரை கேப்சர் பண்ணிடுவாங்க. மை நேம்ஸ் சொல்லி நம்ம நேம் சொல்லணுங்கிற ஸ்ட்ரக்சரை வந்து அவங்க கேப்சர் பண்ணிடுவாங்க. குரூப் ஆக்டிவிட்டீஸ், குரூப்பாக உட்காந்து பசங்கக்கிட்ட நீங்களும் உங்களோட நேம்ஸை சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒரு சைல்டு வந்து வாட்ஸ் யுவர் நேம் கேட்க, மற்ற சைல்ட்ஸ்லாம் வந்து மை நேம் இஸ் அப்படிங்கிற அந்த ஆன்சர் பண்ண, ஐ லைக் அப்படிங்கிற அந்த ஆன்சர்ஸையும் அவங்க பண்ணலாம். ஐ லைக் ஐஸ்கிரீம், ஐ லைக் ஆப்பிள், ஐ லைக் கிளாஸ் ரூம், ஸோ வாட் எவர் எனிதிங். ஸோ இந்த டாக் டைம் முடிச்சதுக்கப்புறமா வாட் கம் நெக்ஸ்ட், சர்க்கிள் த கரெக்ட் பிக்சர். ஸோ இது வந்து பசங்களுக்கு வந்து இது எல்லாமே அவங்களுக்கு ஒன்றா தான் தெரியும். ஸோ அதனால் ஆன்சர்ஸ் வந்து ஆப்பிள் ஆப்பிள். ஸோ இதெல்லாம் ஆன்சர்ஸ் அவங்களுக்கு வந்து வேர்ட் ஃபெமிலியர் கிடையாது. ஸோ டீச்சர் வந்து ரிப்பீட்டடாக ஆப்பிள், கண்டிப்பாக ஆப்பிள் சொல்லுவாங்க, இதை எறும்புன்னு தான் சொல்லுவாங்க. ஆப்பிள். நெக்ஸ்ட் ஆப்பிள் அப்புறம் என்ன வரும்? அண்ட். வெரி குட். பேக் பால் பேக் டபுள் பேக் இருக்கு இல்லையா? ஸோ அப்போது இங்கே பேக் வரும். ஸோ இங்கே பிக்சர்ஸையும் ரவுண்ட் பண்ணணும். இந்த பிக்சர்ஸை வந்து நம்ம என்ன செய்யணும்? ரவுண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ராக் டக் நெக்ஸ்ட் ஃபிஷ். வெரி குட். ரவுண்ட் பண்ணிக்கலாமா? செஷன் பார்த்தீங்கன்னா ஹூ am I இந்த ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் உங்கள் கிளாஸில் இந்த மாதிரி ஸ்கொயர் அண்ட் சர்க்கிள் இதை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அந்த ஸ்கொயரில் பசங்க வந்து ஜம்ப் பண்ணும்போது ஐஎம் சொல்லி அவங்க பேர் சொல்லணும். சர்க்கிளில் ஜம்ப் பண்ணும்போது ஐம் அ கேர்ள், ஐம் அ பாய் இதை சொல்லணும். ஓகேங்களா? ஸ்கொயரில் ஜம்ப் பண்ணால் அவங்களோட நேம் சொல்லணும். சர்க்கிளில் ஜம்ப் பண்ணால் அவங்களோட ஜெண்டர், தட் மீன்ஸ் ஐம் அ கேர்ள், ஐம் அ பாய், இந்த மாதிரி சொல்லணும். ஸோ அப்போ இப்போ மீனா, லைக் மீனானா ஐம் மீனா, ஐம் அ கேர்ள், ஐம் மீனா, ஐம் அ கேர்ள். ஸோ இதை வந்து ரிப்பீட்டடாக சொல்லும்போது அவங்களுக்கு இந்த வேர்ட் வந்து ரொம்ப பிள்ளைங்க வந்து இங்கிலீஷ் பேசும்போது அந்த ஃபியர் இல்லாமல் ரொம்ப கிளியராக பேசுவாங்க. ஓகேங்களா? ஹூ ஆர் யூ? ஸோ மை நேம் இஸ். இதில் பாயாக இருந்தால் அவங்களோட நேமை இங்கே பேஸ்ட் பண்ணணும். கேர்ளாக இருந்தால் இங்கே பேஸ்ட் பண்ணணும். இந்த டேர்கெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை நான் வந்து ஃபர்தராக இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது இதுக்குள்ளே அந்த ஆக்டிவிட்டி வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்குள்ளே திங்க்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ செஷன் 9 முடிஞ்சிச்சு. ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ட்ரேஸ் அண்ட் லைன், அந்த கேன் ட்ரேஸ் த லைன், கர்வ்ஸ் அண்ட் சிம்பிள் ஷேப்ஸ். ஸோ இதில் ஒரு சாண்ட் பாக்ஸ் வந்து கிளாஸஸில் வச்சுக்க சொல்லியிருக்காங்க. இந்த சாண்ட் பாக்ஸ் எதுக்குங்கிறத நம்ம அப்புறமா பார்க்கலாம். சாண்ட் பாக்ஸ் எதுக்குன்னு சொன்னால் 1 Team 2 நம்ம 2 டீமாக பிரிச்சுக்க போகிறோம். இந்த டீம் 1 ஃபஸ்ட்டு டீமை ஏதாச்சும் ஒரு சைல்டை கூப்பிட்டு போர்டில் ஸ்ட்ரைட் லைன், கர்வ் லைன், ஏதாச்சும் ஒன்று ஸ்ட்ரைட் லைனோ, கர்வ் லைனோ, ஜிக்ஸாக் லைனோ நம்ம டாட் பாயிண்ட் வச்சுட்டு அதில் ட்ரேஸ் பண்ண சொல்லணும். நம்ம டாட் பாயிண்ட் ஆல்ரெடி வரைஞ்சிருக்கணும், அதுக்கு மேலே அவங்கள ட்ரேஸ் பண்ண சொல்லணும். டீம் 2ல் வந்து செகண்ட் வந்து என்னென்னா, டீம் 2ல் இதை நம்மளோட ஃப்ளோரில் வரைஞ்சி அவங்கள அதில் வந்து என்ன இந்த சாண்ட் வச்சு என்ன செய்யணும்னா அதில் ட்ரேஸ் பண்ண சொல்லலாம். முடிச்சதுக்கப்புறமா இந்த புக் ஆக்டிவிட்டி கொடுக்கணும். இதில் அவங்க கரெக்டாக அதுலேயே ட்ரேஸ் பண்ண சொல்லணும். சில பிள்ளைங்க மேலே கீழே. இந்த ட்ரேஸ் எதுக்குன்னா இந்த பென்சில் வந்து அவங்களோட ஹேண்ட் மூமெண்ட்டுக்கு கரெக்டாக வர்றதுக்காக தான். ஸோ இதுதான் வந்து இந்த லெசனோட எண்ட் ஆஃப் த செஷன். ஸோ இந்த 10 செஷன் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த லெசன் வந்து ஃபினிஷ் ஆகுது. ஸோ